ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன். ஹீலர் உபைத் ரஹ்மான், செங்கல்பட். அக்குபஞ்சர் அறிவோம் என்ற தலைப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு உயிர் சக்தி அப்படின்னா என்னங்க, அந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு லைக் பண்ணுங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. பொதுவாக நாம் இந்த உடல் எப்படி இயங்குகிறது அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம எல்லோருமே ஆரோக்கியமானவர்கள். அந்த அடிப்படையில் உயிராற்றல் தான் உடலை பராமரிக்கிறது, உயிராற்றல் தான் உடலை பாதுகாக்கிறது. இப்போ உயிர் இருக்கு, இந்த உயிர் இல்லை அப்படின்னா இந்த உடலுக்கு ஏதாவது வேலை இருக்கா? மரணித்த பிறகு இந்த உடம்புக்கு வேலை இருக்கா? இந்த உடல் எப்படி வளர்ந்ததுன்னு தெரியுமா? இந்த உயிராற்றலை கொண்டு தான் உடல் ஒன்றும் இல்லை, ஒரு ஆண் செல்லும் ஒரு பெண் செல்லும் சேர்ந்து ஒரு சிசு உருவாகிறது. அதுக்கு உணவு இல்லை, எதுவுமே இல்லை, தொப்புள் கொடி மூலமாக ரத்தம் மட்டும்தான் போகுது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஒரு உருவமாகி அது வெளியாகிறது. அதுக்கு பேர் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான வயது இது சராசரியான எடையோடு இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 60லேருந்து 70 இந்த எடையை நிறைய பேர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு எடை. ஸோ இந்த எடை உள்ள இந்த மனிதன் எந்த அடிப்படையில் உடல் வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் பண்ணீங்கன்னா இந்த உயிராற்றல் தான் உடலை வளர்த்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த உயிர் சக்தியானது உடலை பராமரிக்கிறது மட்டுமில்ல, உடலை பாதுகாக்கிற வேலையும் செய்கிறது. அதனால தான் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் உறுப்புகளுக்கு இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உயிராற்றலுக்கு தான், உயிர் சக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வைத்தியம் செய்கிறார்கள். சிகிச்சை முறை அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை இன்னும் நாம் தெளிவடையவில்லை. நிச்சயமாக இந்த மருத்துவம் எந்த அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டோம்னா அவ்வளவு பேருமே நம்ம ஆரோக்கியமானவர் தானுங்க. இந்த உயிர் சக்தி தான் நம் உடலை ஜீரணிக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறது, குடிக்கிற தண்ணியை ஜீரணிக்கிறது, சுவாசிக்கிற காற்றை எடுத்துக்குது, அதே போல் சிந்திக்க உதவுகிறது. எல்லாமே இந்த உயிர் சக்தியை கொண்டு தான் நடைபெறுகிறது. அதுபோல் மனிதன் வாழ்வதற்கும் இந்த அடிப்படை சக்தியானது தான் இந்த மனிதனை நடமாட செய்கிறது, ஓட வைக்கிறது, ஆட வைக்கிறது. அனைத்துக்குமே இந்த சக்தியின் அடிப்படை. இதை தான் சீன மருத்துவம் என்ன சொல்கிறதுன்னா குய் என்று சொல்கிறது. சக்தியின் அடிப்படையில் தான் அது. அந்த சக்தியை 2 வகையில் சொல்லுது. ஒன்று என்னன்னா காற்று, ஒன்று பிரபஞ்சம் உயிர் சக்தின்னு சொல்லுது. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இயங்கக்கூடியது தான் இந்த உயிர் சக்தி. இப்போ இந்த உயிர் சக்தியை எந்த அடிப்படையை எப்படி நாம் புரிந்து கொள்ளணும்னா, ஒரு உதாரணம், ஒரு விதை விதைக்கிறோம் மண்ணில். அந்த மண்ணின் எடுத்து உறிஞ்சி மரம் வளர்வதில்லை, மண்ணின் உயிர் சாரத்தை எடுத்து தான் அந்த மரம் வளருது. அதே போல தாங்க உடல். அந்த உணவு சாப்பிட்றோம், காற்று சுவாசிக்கிறோம், நீர் அருந்திக்கிறோம், இது மனிதனுடைய அடிப்படை. இந்த அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அந்த உணவு சக்திகளையும் நீர் சக்திகளையும் காற்றின் சக்தியும் பிரித்து எடுத்து, அதுதான் பிராணம், உயிர் சக்தி. அதை எடுத்து தான் உடல் வளர்கிறது. எப்படி இந்த மரம் வளர்ந்ததோ, இப்போனா அந்த இடத்துல மண் எவ்வளோ பெரிய மரத்தை நம்ம பார்க்குறோம், அவ்வளோ மரத்தையும் அந்த மண்ணை உறிஞ்சி வளரல, மண்ணின் சாரத்தை. இதே அடிப்படையில் தாங்க நம்ம உடல் இயங்குகிறது. இந்த அடிப்படையை கொண்ட சிகிச்சை தான் அக்குபஞ்சர். அதனால தான் சொல்லுவேன், அருவ உடல் சொல்லுவோம் அக்குபஞ்சரை. கண்களால் பார்க்க முடியாத ஒரு உயிருக்கு சிகிச்சை. உயிரையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ பார்க்க முடியாத ஒரு உருவங்களுக்கு தான் நம்ம வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கண்ணுக்கு புலப்படாத உருவம். இந்த உயிர் சக்தி கண்களுக்கு தெரியாது. எவ்வளோ அற்புதம் பாருங்க. இந்த அக்குபஞ்சரை பெரியபாலும் குணமானவங்க போய் சொன்னாலும், நான் குணமாயிட்டேன், நான் இவ்வளோ சிரமங்களும் தொந்தரவுகளும் கஷ்டங்களும் அனுபவித்தேன், பல லட்சங்களும் இழந்தும் நான் அக்குபஞ்சரில் குணமானு சொல்லும்போது, இவ்வளோ நாமளே இத்தனை வருஷம் மருந்து சாப்பிட்டு நம்ம சரியாகலை, அந்த எண்ணம் தான் அவர்கள். அதுதான் இந்த இடத்தில் நாம் உணர வேண்டும். எந்த அடிப்படையில் செயல்படுகிறது என்பதையாவது ஆராய வேண்டாமா? ஸோ சும்மா ஒரு பேருக்கு மருத்துவம் வச்சுட்டு மருத்துவம் செய்ய முடியுமா? பேரளவில் ஒரு பேரை வச்சுக்கிட்டு சிகிச்சை பண்ணி ஏமாற்ற முடியும். மக்கள் ஏன் இத்தனை பேர் இவ்வளோ பேரும் இந்த அக்குபஞ்சரை விரும்புகிறார்கள் என்றால், அந்த மருத்துவத்தில் தீர்வு கிடைக்குது.
நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகள் குறைகிறது என்பதை அவர்கள் உணர்றதுனால தானே மருத்துவம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அடிப்படையை கூட நாம் இன்னும் உணராம இருக்கின்றோம். நிச்சயமாக இது உணரக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை, மிக அருகாமையில் இருக்கிறது. நிச்சயமாக மக்களுடைய மாற்றம் பெரு அளவு மாற்றம் உருவாயிட்டே தான் இருக்கு. அதே போல இந்த பிராணசக்தி எப்படி இந்த உயிர் சக்தி நம்ம உடம்புல கிடைக்குதுன்றத தெளிவா புரிஞ்சுக்கங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றுல பிராணசக்தி தான் உயிர் சக்தி. அது நுரையீரல் எடுத்துக்கிட்டு அந்த பிராணத்தை மட்டும் எடுத்துட்டு உணவு ரத்தம் மூலமாக கலந்து உடல் முழுவதும் விநியோகிக்கிறது. அடுத்து நம்மளுடைய அடிப்படை தேவை உணவு, காற்று. இது என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்ற உணவு வாயால ஜீரணமாகி வயிற்றுல ஜீரணமாகி குடலுக்கு செல்கிறது. அங்கு குடல் ஜீர்ணிக்கப்பட்டு அங்க மண்ணீரல் கிரகிக்கப்பட்ட அந்த சத்துக்கள் இல்ல சக்திகள் நுரையீரலுக்கு அனுப்பப்பட்டு நுரையீரல்ல பிராணம் எப்படி ஆக்சிஜனோட கலந்து மீண்டும் உடல் மூலம் விநியோகிக்கிறது. இதுதாங்க முதல் சாரம் சொல்லுவோம், எசன்ஸ் சொல்லுவோம். இந்த சக்தியை தான் எடுத்துக்குது. இப்போ ஒரு வாளியில பாலை கலந்துட்டு ஒரே ஒரு ரோஸ் எசன்ஸ் கேட்டா அந்த பால் என்ன நிறமாகுது, ரோஸ் கலரா மாறுதா? இதுதாங்க இதே அடிப்படை தத்துவம் தாங்க நம்மளுடைய தன்மையை உடல் மாறுகிறது. இந்த அடிப்படையில தான் நம்ம நீர்ல இருந்தோம் அதே தன்மையை தான். அதனாலதான் உமிழ்நீர்ல கலக்காத எந்த உணவும் உங்கள் வயிற்றில் முழு ஜீர்ணிக்காதுன்னு. அதனாலதான் வாய் வைத்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுவது மிகச் சிறந்தது. தண்ணீர் கூட மிடராக குடிக்கும் போதுதான் அந்த உயிர் ஆற்றல் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை உங்க வயிறுக்கும் குடலுக்கும் செரிமானம் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஜீர்ணிக்காத உணவு உடல்ல அது கேடாக தான் அமையும், கெட்ட சக்தியாக மாறி நோயாக தான் மாறும். இந்த சக்தியை சீன மருத்துவம் எப்படி குறிப்பிடும் அப்படின்னா, வயிற்றில் உள்ள சிசுவுக்கு அது சொர்க்கத்திலிருந்து கிடைத்த அந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். படைப்பாளன் இறைவன் தானே ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும். ஸோ இந்த பிரபஞ்ச அடிப்படை கோட்பாடில் தான் இந்த உடல் இயங்குகிறது. இந்த பிரபஞ்ச அடிப்படைன்றது பிரபஞ்ச சக்தின்றது இது அனைத்துமே உயிர் உள்ள தன்மையை குறிப்பிடுகின்றது. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற உணவுகள்ல எத்தனை கேடுகள் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு உணவை அடிக்கடி சொல்லக்கூடியதுதான். கேசரி சாப்பிட்டா நோய் வரும்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? ரவை, முந்திரி, திராட்சை, நெய் ஒரு நல்ல பொருள் தானே. இந்த பொருள்ல உங்களை கேசரி பவுடர் யார் போட சொன்னது? இது ஒரு பொருள் இல்லைங்க. நீங்க பிரியாணியில போட்டாலும் சரி, ஜாங்கிரி வாங்கினாலும் சரி, பூந்தி வாங்கினாலும் சரி, கடையில் எந்த கேக்கும் என்ன நீங்க உணவுல வாங்கினாலும் இன்னைக்கு கலரிங் இல்லாம உங்களால ஒரு உணவு வாங்க முடியல. அப்ப உணவே நோயா இருக்குன்னா இந்த உயிரில்லாத இந்த கலரு, உயிரில்லாத ரசாயனங்கள் எப்படிங்க உங்க உடம்புல உயிராற்றலை பெருக்கி நோயை சரி பண்ணும்? உயிராற்றல் குறைஞ்சா நோயின்னும். அப்ப உயிராற்றலை பெருக்கிறதுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை செய்வீங்களா? இந்த விஷம் நச்சுத்தன்மை உள்ள மருந்தோ உணவையே கொடுத்து உடலை என்ன பண்ணுவீங்க? மேலும் மேலும் நோய். அதனாலதான் தொடர் நோயாளியாவே நம்ம வாழ்றோம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் விளங்குவதற்காகவும் தான் இந்த தொடர் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.